ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியான ரெசிபிஸ் 4 ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு உளுந்து அல்வா பார்க்குறோம். இது எல்லாமே வீட்டில் இருக்க பொருள்கள் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இடுப்பு கை காலுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். ஒரு 1/2 கப் உளுந்து, அதை கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். செவந்திர வேணால் வாசனை வந்துடட்டும். எதில் உளுந்து எடுக்கிறோமோ அதில் 3 மடங்கு தண்ணி உளுந்து அப்படியே அதில் போட்டு வேக வச்சுக்கிறணும். ஒரு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் விட்டுக்கிறணும். அது மசிஞ்சிரும். நல்லா மசியலைன்னா மிக்சியில் ஆற வச்சு பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன். இந்த 1 டீஸ்பூன் நெய் தான் பயன்படுத்துகிறேன். 2வது 3வது தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிறணும். கிண்டினது பிறகு அதில் கொஞ்சோண்டு நட்ஸ் ஃப்ரை பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த நட்ஸை எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காய் பால் கலந்த உளுந்து கலவையை போட்டு கிண்டணும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரம் சேர்ந்து வந்துடும். ஏலக்காய் போட்டு ஒரு 1/2 கப் 3/4 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன முடி 1/2 முடி எடுத்தாலும் போதும். அந்த தேங்காய் பாலை திருப்பி ஊற்றிக்கின்றப்ப நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வர்றதுக்கு நெய் தேவைப்படாது. இந்த தேங்காய் பாலே போதுமானது. உளுந்து எடுத்து அதே கப்பில் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அப்படியே எல்லாம் சேர்த்து கிட்டிக்கிற வேண்டியதான். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பெண்களுக்கும் நல்லது. அடுத்து 1 கரண்டி இட்லி மாவு இருந்தால் போதும். ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். கார சட்னியோட இல்லைன்னா மல்லி சட்னியோட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் 2 முட்டை, அது லேசாக அடிச்சுக்கிடுவோம் நல்லா. இப்போ பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறி எதுனாலும் போடலாம். வெங்காயம், கேரட்டு, தக்காளி எதுனாலும் போட்டுக்கரலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், குடமிளகா, கேரட்டு, பச்சை மிளகாய் இடையில வர்றப்போ நல்லா இருக்கும். கொஞ்சம் மல்லிச்செடி, சால்ட்டு போட்டுக்கிடுவோம் தேவைக்கு. கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். இது வத்தல், மல்லி, மஞ்சள், கரம் மசாலா கலந்த பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இட்லி மாவு சில சமயம் நம்மகிட்ட கம்மியாக இருக்கும். இது 2-3 பேர் நல்லா சாப்பிட்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு. அளவுகளை கூட்டி குறைச்சிக்கலாம். முட்டையை கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இட்லி மாவு கூட போட்டுக்கலாம். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ஈவினிங் டைமும் வீட்டில் வச்சு ஒரு காஃபியோட ஒரு பாலோட சாப்பிடையில ரசித்து சாப்பிடுங்க எல்லோரும். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து சாக்கோ பை சாக்லேட் கடையில் வாங்கினா ரொம்ப ரூபா. பிஸ்கெட் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிஸ்கெட் கடையில் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க விட்டுருங்க. ஒரு 100 ml பால், இது காஞ்சிக்கிறட்டும். கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் 5 ரூபா பால் பொடி பேக்கெட் 2 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் திக்காய்க்கும் தரும், டேஸ்ட்டும் தரும். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கெட்டியாக வந்துடும் கொஞ்சம் நேரத்துலையே. ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகணுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலக்கி ஊற்றினா சீக்கிரம் கெட்டியாகவும் வந்துடும். 10 ரூபா மேரி பிஸ்கெட் பேக்கெட்டு தான். நடுவில் இந்த கலவையை வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது பால்கோவா மாதிரி தான் இருக்கும். இப்படி டார்க் சாக்லேட் கடைகளில் விற்கிது, அது வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். இதில் ஒரு பீஸை போட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் அப்படியே உருக்கி எடுத்துக்கிறணும். சீக்கிரம் உருகி வந்துடும். இதில் அந்த பிஸ்கெட்டை அப்படியே முக்கி எடுத்துட வேண்டியதான். எடுத்து ஒரு பேப்பரில் பிளேட்டில் எதுலையாவது அப்படியே வச்சிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த சாக்லேட் சீக்கிரம் செட் ஆகி வரும். உடனே பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மிச்சம் இருக்கிற அந்த சாக்லேட்டில்
நம்ம வீட்டில் இருக்கிற பாதாம் முந்திரி எதையாவது நட்ஸை போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து கொடுத்துடலாம். அது நல்லா சாப்பிடுவாங்க. சாக்லேட்டும் நட்ஸும் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கெட் இப்படி சாப்பிட்றப்ப சாக்கோ பை நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். பயோட்டின் லட்டு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் முடி ரொம்ப கொட்டுது, சத்து இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் பூசணி விதை, தர்பூசணி விதை கிண்டிக்கிடுவோம். முந்திரி எல்லாம் ஒரே அளவு போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்மகிட்ட எந்த நட்ஸ் நிறையா இருக்கோ அதே போட்டுக்கலாம். பாதாம், வேர்க்கடலை நான் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துருக்கிறேன். எள் அதில் பாதி அளவு எடுத்துருக்கிறேன். ஆளி விதை கொஞ்சம், ஒரே கப்பில் அது பாதி அளவு. எள் ஆளி விதைலாம், சியா சீடும் அது பாதி அளவு தான். கொஞ்சம் ஏலக்காய். ஹார்டாக இருக்கும். பாதாம் அரைச்ச பிறகு முந்திரியை உடனே போட்டு லேசாக கோஸ் அரைச்சிக்கலாம். ஹார்டானதை தனியாக அரைச்சிக்கோங்க. ஈஸியாக அரைக்கிறத சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிடுவோம். இதில் நம்ம இனிப்பே சேர்க்கலை. பேரிச்சம்பழம் சேர்ந்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழத்தை அப்படியே அரைச்சி போட்டோம்னா நான் வச்சு சாப்பிட முடியாது. குழந்தைங்க ஹாஸ்டல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 15-20 நாளைக்கு கெடாமல் இருக்கணும்னா நெய்யில் வதக்கிக்கிறணும் பேரிச்சம்பழத்தை. கிஸ்மிஸ்லாம் குழந்தைங்க சாப்பிட்லைன்னா அதையும் நெய்யில் வதக்கி எடுத்து அரைச்சி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பே தேவைப்படாது. இதுக்கு தேன்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. தினம் ஒரு லட்டு 2 லட்டு சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது போல் எல்லா ரெசிபியும் செஞ்சு பாருங்கள்.